இஸ்ரேலின் கொடூர தாக்குதல், 20 ஹமாஸ் போராளிகள் கொலை. பாகிஸ்தானில் தொடர் கனமழை, 8 பேர் பலி, 24 பேர் காயம். சோதனையின் போது திடீரென சீறி பாய்ந்து மலையில் மோதிய ராக்கெட். விமானத்தில் ஏறிய சில நிமிடங்களில் இந்திய இளம்பெண் திடீர் மரணம். தலைநகரில் வீதியில் பொதுமக்கள் மீது மோதிய கார், 9 பேர் பரிதாபமாக உயிரிழப்பு. H3 ராக்கெட் மூலம் செயற்கைக்கோளை வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தியது ஜப்பான். வடக்கு மியன்மாரில் வெள்ள அபாயம், 2000 குடும்பங்கள் பாதுகாப்பான இடத்திற்கு வெளியேற்றம். டொனால்ட் ட்ரம்ப் தொடர்பில் அமெரிக்க நீதிமன்றத்தின் தீர்ப்பு. கனடாவில் வானில் தோன்றிய விசித்திரமான ஒளி, வைரலாகும் காணொளி. தலைநகரில் வீதியில் பொதுமக்கள் மீது மோதிய கார், 9 பேர் பரிதாபமாக உயிரிழப்பு. தென்கொரிய தலைநகரான சியோலில் மக்கள் மீது கார் மோதியதில் சுமார் 9 பேர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. குறித்த விபத்து சம்பவம் நேற்று இரவு 9:30 மணியளவில் இடம்பெற்றதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. பாதசாரி கடவையில் பயணித்தவர்கள் மீது கார் மோதியதில் விபத்து சம்பவித்திருக்கின்றது. சம்பவ இடத்தில் 6 உயிரிழந்ததுடன் மேலும் 3 சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கின்றனர். இதன்போது மேலும் 4 காயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. உயிரிழந்தோரின் எண்ணிக்கை அதிகரிக்கக்கூடும் என சந்தேகம் வெளியிடப்பட்டுள்ளது. மேலும் சம்பவம் தொடர்பில் கார் சாரதி கைது செய்யப்பட்டுள்ளதுடன் சியோல் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். பாகிஸ்தானில் தொடர் கனமழை, 8 பேர் பலி, 24 பேர் காயம். பாகிஸ்தான் நாட்டின் பலூசிஸ்தான் பகுதியில் பெய்து வரும் தொடர் கனமழையால் பல்வேறு பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கின்றது. இதில் சிக்கி 8 பேர் பலியாகியுள்ளதாகவும் 24 பேர் காயமடைந்துள்ளதாகவும் 300க்கும் மேற்பட்ட மண்வீடுகள் சேதமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இதேபோன்று செரானி மாவட்டத்தில் தனசார் மற்றும் தேரா இஸ்மாயில் கான் பகுதிகளுக்கு இடையே நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கின்றது. இதனால் அந்த பகுதியில் போக்குவரத்து பெரிதும் பாதிக்கப்பட்டிருக்கின்றது. குவெட்டா மற்றும் இஸ்லாமாபாத் நகரங்களை இணைக்கும் தேசிய நெடுஞ்சாலையில் பெரும்பளவிலான பகுதிகளும் நிலச்சரிவால் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. பயணிகளுக்கான பஸ்கள், கார்கள் மற்றும் சரக்குகளை ஏற்றிச் சென்ற லாரிகள் ஆகியன இரு புறங்களிலும் வரிசையாக நிற்கின்றதாக தெரிவிக்கப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து உள்ளூர் அரசு நிர்வாகம் உடனடியாக அந்த பகுதிகளுக்கு சென்று பெரிய கற்கள் மற்றும் சேறுகளை அகற்றும் பணியில் ஈடுபட்டிருக்கின்றன. டொனால்ட் ட்ரம்ப் தொடர்பில் அமெரிக்க நீதிமன்றத்தின் தீர்ப்பு. அமெரிக்க ஜனாதிபதியாக பதவி வகித்த காலகட்டத்தில் டொனால்ட் ட்ரம்ப் மேற்கொண்ட நடவடிக்கைகளுக்கு குற்றவியல் வழக்குகளில் இருந்து விடுபாட்டுரிமை உள்ளது என அமெரிக்க நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. முன்னாள் ஜனாதிபதிக்கு அரசியலமைப்பு தொடர்பான முக்கிய அதிகாரங்கள் தொடர்பில் விடுபாட்டுரிமை உள்ளது என அமெரிக்க உயர்நீதிமன்றம் தெரிவித்திருக்கின்றது. கட்சிகளின் அடிப்படையிலேயே நீதிமன்றம் இந்த தீர்ப்பை வழங்கியிருக்கின்றது. 6 கன்சர்வேட்டிவ் நீதிபதிகள் விடுபாட்டுரிமை உள்ளது என தெரிவித்துள்ளனர். எனினும் முன்னாள் ஜனாதிபதிகள் தனிப்பட்ட ரீதியில் எடுத்த நடவடிக்கைகளுக்கு வழக்கு தொடர்வதில் எந்த விடுபாட்டுரிமையும் இல்லை என நீதிமன்றம் தெரிவித்திருக்கின்றது. தேர்தலில் தலையீடு செய்த வழக்கிலேயே நீதிமன்றம் இந்த தீர்ப்பை வழங்கியிருக்கின்றது. இந்த தீர்ப்பை தொடர்ந்து இந்த வழக்கு கீழ் நீதிமன்றத்திற்கு செல்ல இருக்கின்றது. அந்த நீதிமன்றம் இந்த தீர்ப்பை எப்படி நடைமுறைப்படுத்துவது என்பது குறித்து தீர்மானிக்கும் என தெரிவிக்கப்படுகிறது. H3 ராக்கெட் மூலம் செயற்கைக்கோளை வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தியது ஜப்பான். ஜப்பான் விண்வெளி ஆய்வு நிறுவனம் இன்று புதிய H3 ராக்கெட் மூலம் செயற்கைக்கோளை விண்ணில் வெற்றிகரமாக செலுத்தியிருக்கின்றது. இந்த ராக்கெட் நேற்று விண்ணில் பாய இருந்ததாகவும் ஆனால் மோசமான வானிலை காரணமாக தள்ளி வைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த நிலையில் டனேகாசிமா விண்வெளி மையத்தில் இருந்து இன்று வெற்றிகரமாக விண்ணில் ஏவப்பட்டுள்ளது. சுமார் 15 நிமிடம் 34 வினாடிகளில் ராக்கெட்டிலிருந்து செயற்கைக்கோள் பிரிந்து சென்றதாகவும் அதன்பின் வெற்றிகரமாக நிலைநிறுத்தப்பட்டதாகவும் ஜப்பான் தெரிவித்திருக்கின்றது. H3 வகையைச் சேர்ந்த ராக்கெட் கடந்த ஆண்டு மார்ச் மாதம் விண்ணில் செலுத்தப்பட்டிருக்கின்றது. ஆனால் விண்ணில் பாய்ந்த 14 நிமிடத்தில் வெடித்து சிதறியிருக்கின்றது. 2ஆம் வகை என்ஜின் செயல்படாமல் தோல்வி அடைந்ததால் வெடித்து சிதறும் நிலை ஏற்பட்டதாகவும் அதன்பின் 2வது முறையாக கடந்த பிப்ரவரி மாதம் வெற்றிகரமாக செலுத்தியிருக்கின்றது. H3 என்பது 2 நிலை திரவ எரிபொருள் ராக்கெட் ஆகும். H2A வகை ராக்கெட் தற்பொழுது பயன்படுத்தப்படுகிறது. இதற்கு மாற்றாக H3 வகை ராக்கெட் பயன்படுத்தப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. H2A ராக்கெட்டை விட 1.3 மடங்கு அதிகமான சரக்குகளை சுமந்து செல்லும் திறன் கொண்டது H3 ராக்கெட். H2A ராக்கெட்டை விட பாதி அளவே செலவினம் கொண்டது H3 ராக்கெட் ஆகும்.
$1.5 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் செலவில் 9 வருடங்களுக்கு முன்னதாக இந்த ராக்கெட் உருவாக்கும் பணி தொடக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. சோதனையின் போது திடீரென சீறி பாய்ந்து மலையில் மோதிய ராக்கெட். ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தின் ஸ்டார்லிங்குடன் ஒப்பிடும் வகையில் சீனா தனது செயற்கைக்கோள் தொகுப்பை விண்ணில் நிறுத்துவதற்காக மீண்டும் பயன்படுத்தக்கூடிய ராக்கெட்டுகளை பயன்படுத்த இருக்கின்றது. இந்த ராக்கெட்டுகளை உருவாக்கும் பணிகளில் பல தனியார் விண்வெளி நிறுவனங்கள் ஈடுபட்டிருக்கின்றன. இதில் ஸ்பேஸ் பயோனியர் என்ற நிறுவனம் மிகவும் சக்தி வாய்ந்த தியான்லாங் 3 என்ற ராக்கெட்டை உருவாக்கி வருகிறது. இந்த ராக்கெட்டின் பல்வேறு நிலைகள் சோதனை செய்யப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் நேற்று ஹெனான் மாகாணத்தின் காங்கி கவுண்டியில் உள்ள ஏவுதளத்தில் தியான்லாங் 3 ராக்கெட்டின் அடுத்த கட்ட சோதனை நடத்தப்பட்டிருக்கின்றது. அப்போது எதிர்பாராத விதமாக ராக்கெட் சீறி பாய்ந்து சென்றதாகவும் பின்னர் ராக்கெட் வெடித்து தீப்பிடித்திருக்கின்றதாகவும் ஆனால் அதிர்ஷ்டவசமாக அது கோங்கி நகரின் மலைப்பாங்கான பகுதியில் விழுந்திருக்கின்றதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. ராக்கெட் சோதனைக்கு முன்னதாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அந்த பகுதியில் உள்ள மக்கள் வெளியேற்றப்பட்டதால் யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்லை என்று ஸ்பேஸ் பயோனியர் நிறுவனம் தெரிவித்திருக்கின்றது. ராக்கெட் அமைப்புக்கும் சோதனை தளத்துக்கும் இடையிலான இணைப்பின் கட்டமைப்பில் ஏற்பட்ட பழுது காரணமாக முதற்கட்ட ராக்கெட் ஏவுதளத்தில் இருந்து பிரிக்கப்பட்டது. ராக்கெட் புறப்பட்டதும் அதிலுள்ள கம்ப்யூட்டர் தானாக ஆஃப் ஆகிவிட்டதாகவும் இதனால் 1.4 கிலோமீட்டர் தொலைவிலுள்ள மலைப்பகுதியில் ராக்கெட் விழுந்திருக்கிறது என்றும் ஸ்பேஸ் பயோனியர் விளக்கம் அளித்துள்ளது. ஸ்பேஸ் பயோனியர் நிறுவனம் செய்த சிறிய தவறால் இந்த விபத்து ஏற்பட்டதாகவும் இதன் மூலம் அப்பகுதியில் உள்ள மக்களுக்கு ஆபத்தான சூழலை ஏற்படுத்தியதாகவும் விண்வெளி பார்வையாளர்கள் சிலர் குற்றம் சாட்டியிருக்கின்றனர். வடக்கு மியன்மாரில் வெள்ள அபாயம், 2000 குடும்பங்கள் பாதுகாப்பான இடத்திற்கு வெளியேற்றம். மியன்மாரின் வடக்கு மாநிலமான கச்சினில் ஐராவதி ஆறு ஓடுகிறது. கனமழையால் இந்த ஆற்றில் வெள்ளம் கரை புரண்டு ஓடுகிறது. இதனால் ஆற்றங்கரையோரம் உள்ள வீடுகளை வெள்ளம் சூழ்ந்திருக்கின்றது. கனமழையால் உயிரிழந்தோர் விவரம் தெரியவரவில்லை. ஆனால் மீட்பு நடவடிக்கை நடைபெற்று வருகிறது என கட்சியின் மாநில அரசு தெரிவித்திருக்கின்றது. 30 பள்ளிகள், மடங்கள், தேவாலயங்கள் தற்காலிக முகாம்களாக மாற்றப்பட்டிருக்கின்றன. மீச்சினா மற்றும் வைமாவ் நகரங்களில் 1000க்கும் மேற்பட்டோர் வெள்ளத்தில் சிக்கியுள்ளதாக மீடியாக்கள் தெரிவித்திருக்கின்றன. மீச்சினில் ஆற்றில் வெள்ளம் அபாய கட்டத்தை தாண்டி 5 அடிக்கு மேல் செல்வதாகவும் வானிலை மையம் தெரிவித்திருக்கின்றது. இன்னும் 2 நாட்களில் மேலும் 2 அடி உயரும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கின்றது. விமானத்தில் ஏறிய சில நிமிடங்களில் இந்திய இளம்பெண் திடீர் மரணம். ஆஸ்திரேலியாவின் மெல்போர்ன் நகரிலிருந்து டெல்லியை நோக்கி புறப்பட்ட குவாண்டாஸ் விமானத்தில் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த இளம்பெண்ணான மவுன்பிரீத் கவுர் என்பவர் புறப்பட்டிருக்கின்றார். 2020ஆம் ஆண்டு அந்நாட்டுக்கு சென்றவர் 4 ஆண்டுகளுக்கு பின்னர் முதன்முறையாக தன்னுடைய குடும்பத்தினரை பார்ப்பதற்காக இந்தியாவுக்கு புறப்பட்டிருக்கின்றார். அவர் விமானத்தில் ஏறுவதற்கு முன் உடல்நலம் பாதிக்கப்பட்டது போல் உணர்ந்திருக்கின்றார். எனினும் விமானத்துக்குள் வந்த அவர் விமானம் புறப்படும் முன் அணியக்கூடிய சீட் பெல்ட்டை அணிந்தபோது மயங்கி சரிந்திருக்கின்றார். அந்த இடத்திலேயே அவர் உயிரிழந்திருக்கின்றார். அப்போது விமானம் மெல்போர்னில் இருந்து புறப்பட தயாராக இருந்தது. இது பற்றி தெரிய வந்ததும் உடனடியாக விமான ஊழியர்களும் அவசர கால பணியாளர்களும் உதவிக்காக ஓடி சென்றிருக்கின்றனர். அவருக்கு நுரையீரலில் ஏற்பட்ட தொற்று நோயால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்திருக்கக்கூடும் என நம்பப்படுகிறது. சிறந்த சமையல் கலைஞராக வேண்டும் என்ற நோக்கங்களுடன் ஆஸ்திரேலியாவில் சமையல் கலையை படித்து வந்திருக்கின்றார். கூடவே வேலையும் செய்து வந்திருக்கின்றார். அவருடைய உடலை இந்தியாவுக்கு கொண்டு வரும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. இஸ்ரேலின் கொடூர தாக்குதலில் 20 ஹமாஸ் போராளிகள் படுகொலை. இஸ்ரேல் ஹமாஸ் இடையே கடந்த 8 மாதங்களாக தீவிர போர் இடம்பெற்று வருகிறது. இந்த போரில் காசாவில் இதுவரை இஸ்ரேலால் தாக்கப்பட்ட 36,000க்கும் மேற்பட்ட அப்பாவி பொதுமக்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றனர். இந்த நிலையில் காசாவின் வடக்கே செஜாயா நகரில் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படை மேற்கொண்ட நடவடிக்கையின் ஒரு பகுதியாக இந்த ஹமாஸ் போராளிகள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கின்றது. இதில் அவர்களில் பலர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. தெற்கு காசாவின் ரஃபா நகரில் பீரங்கியை தாக்கி அளிக்கும் ஏவுகணையை வீசிய ஹமாஸ் போராளிகளை இராணுவ வீரர்கள் வான்வழி தாக்குதல் நடத்தி கொன்றதாக தெரிவிக்கப்படுகிறது. இதுபோன்று மத்திய காசா பகுதியில் நெட்சரீம் என்ற இடத்தில் வீரர்கள் மீது ஏவுகணை வீசி தாக்குதல் நடத்திய ஹமாஸ் போராளிகளை ஆளில்லா விமானம் உதவியுடன் வீரர்கள் சுட்டுக் கொன்றதாக தெரிவிக்கப்படுகிறது. இதில் 20 ஹமாஸ் போராளிகள் படுகொலை செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. கனடாவில் வானில் தோன்றிய விசித்திரமான ஒளி, வைரலாகும் காணொளி. கனடாவில் வானில் திடீரென தோன்றிய ஒரு ஒளியின் காணொளியானது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. இதன் அடிப்படையில் கனடாவின் மானிடோபா மாகாணத்தில் காரில் பயணித்துக் கொண்டிருந்த தம்பதியினர் வானில் திடீரென தோன்றிய ஒரு ஒளியை கண்டுபிடித்துள்ளனர்.
இந்த நிலையில் 2 கோலங்களாக நெருப்பு பிளம்பு போல அது பிரகாசமாக ஒளிர்ந்ததுடன் இன்னும் அருகில் சென்று பார்த்தபோது மேலும் 2 கோல உருண்டைகள் ஒளிர ஆரம்பித்திருக்கின்றன. இவ்வாறு மொத்தமாக 4 சூரியன்கள் ஒளிர்வதைப் போல் காட்சியளித்துள்ள நிலையில் ஒருவேளை இது வேற்றுக்கிரக வாசிகளின் பறக்கும் தட்டுகளாக இருக்குமா என்ற சந்தேகம் எழுவதாகவும் அவர்கள் தெரிவித்திருக்கின்றனர். மேலும் குறித்த இந்த நிகழ்வை காணொலியாக பதிவு செய்த தம்பதியினர் அதனை சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.